சாமி புண்ணியத்தில் இந்த முறை நல்ல மழை கிடைச்சிருக்கு. இதுல சிறு கணக்கே போகுது. என் மகன் கூட இருந்ததுன்னா இன்னும் ஒரு இடத்துல விவசாயம் பண்ண இருக்கலாம். அது என்ன பண்ண முடியும்? பெரிய படிப்புவா விவசாயத்தில் வர்றதுக்கு விருப்பமே இல்லை. சரி, தம்பி, நீ நம்ம நிலத்தை காமிச்ச என்னென்னமோ பேசிட்டு இருக்கு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்னப்பா விஷயம்? அப்பா, நம்ம கஷ்டம் எல்லாம் முடிவு வர போகுது. இனிமே நீ டெய்லி இந்த நிலத்துல போய் கஷ்டப்பட வேண்டாம். நிறைய படிச்சு டெய்லி அப்ளிகேஷன் போட்டு எனக்கு ஒரு வேலையும் கிடைக்கல. இவர் இருக்காரு, இவருக்கு சென்னையில ஒரு பெரிய கட்டுமான நிறுவனம் இருக்கான். இந்த வயலை இவருக்கு விற்கா அதுல இவர் ஒரு பெரிய அபார்ட்மெண்ட் கட்டுற ஐடியா வச்சிருக்காரு. நம்மளோட நிலத்துக்கும் நல்ல விலை சொல்றாரு. அப்புறம் நீ டெய்லி வெயிலையும் மழையிலையும் இந்த வயல்ல வந்து கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இருக்காது. நம்ம நிலத்தை சுத்தி இருக்கிற மற்ற நிலத்தையும் இவருக்கு வித்து கொடுத்தா நம்ம உதவி செஞ்சா எனக்கும் இவர் கம்பெனில ஒரு நல்ல வேலை கொடுக்குறேன்னு வந்துருக்காரு. அப்புறம் என்னப்பா? என்னது, நீ நம்ம நிலத்தை விற்க போறியா? அபார்ட்மெண்ட் கட்ட 20 ஏக்கர் நிலம் வேணுங்கிறது. தம்பி, நீ என்ன சொல்ற? இது எப்படி உனக்கு சொன்னோம்னு தோணுச்சு? எத்தனை தலைமுறையா நமக்கு சோறு போட்ட அம்மாடா இந்த நிலம். இதை இருந்துட்ட யாரு நமக்கு கஞ்சி ஊற்றுவான்?
பெரியவரே, உங்களை மாதிரி விவசாயிகள் காலை முதல் மாலை வரை கஷ்டப்பட்டு கொடுத்ததுதான் நாங்கள் 3 வேளை சாப்பிடுகிறோம். நாங்கள் அதை மதிக்கிறோம். ஆனால் நம் நாடு வர வேண்டாமா? நம்ம பிள்ளைகளுக்கு நல்ல வருமானம் கிடைக்க வேண்டாமா? அதனால்தான் எங்களை போன்றவர்கள் இந்த மாதிரி திட்டங்களை கொண்டு வருகிறோம். விவசாயத்தில் மட்டும் நம் நாடு வல்லரசாக முடியாது. இங்கே அப்பார்ட்மெண்ட் தொழிற்சாலை நிறைய கட்டிவிட்டார். உங்க பையன் மாதிரி இருக்கிற பட்டதாரிகளுக்கும் நிறைய வேலை வாய்ப்பு உருவாகும். ஐயா, நீங்க சொல்றது சரிதான். விவசாயத்துல வருமானம் குறைவு. அதனால பிள்ளைங்களுக்கு விவசாயத்துல ஆர்வமும் குறைவு. ஆனா எத்தனை வருஷமா நம்ம எல்லோரையும் பட்டினி போடாமல் இருந்தா வளமான இந்த பூமி என் கையை விட்டு போனது என்னால ஏற்கவே முடியாது. என் அன்பு பிள்ளைகளே, நீங்கள் 2 பேரும் சரிதான். ஆனால் இந்த விளைநிலங்கள் தாயை போல அல்ல, தாயே தான். 100,000 ஆண்டுகளாக இயற்கை விவசாயத்திற்கு ஏற்றதாக இந்த வயலை வடிவமைத்துள்ளது. விலை குறைவு என்பதால் அதை எடுத்து கட்டிடங்கள் கட்டினால் எங்கே விவசாயம் செய்வீர்கள்? இந்த வயல்கள் தாயின் கருவறை போல தூய்மையானவை. இங்கு விதைக்கப்படும் ஒவ்வொரு விதையும் 1000 மடங்கு வளர்ந்தால்தான் நமக்கு உணவு கிடைக்கும். சாகுபடிக்கு நிலமில்லை என்றால் தானியங்கள் எப்படி விளைவிப்பது? வயல் முழுவதும் கட்டிடம் கட்டினால் உணவு வயிற்றுக்கு தானா வருமா? வயலை மீட்பவர் விவசாயிதான். அந்த விவசாயி இல்லைனா உணவும் இல்லை. நீங்கள் சொல்வதுதான் சரி. விவசாயிகளின் வேர்வை சிந்தி பொன்விளைந்த இந்த பூமியில் விவசாயத்தை தவிர வேற எதுவும் பண்ணக்கூடாது. தம்பி, இந்த நிலம் எனக்கு வேண்டாம்.